I welcome you all back for today's class, my dear students. The sum of three consecutive terms are in AP is 27 and their product is 288. Find the three terms. நமக்கு தெரியும் 3 terms கொடுத்துட்டாங்கனால நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு படிச்சிருக்கிறோம். Let the 3 terms be a minus d, a plus d. From the first condition, a minus d plus a plus d is equal to 27. Minus d plus d அடிபட்டு போயிடும். Therefore 3a is equal to 27, which implies a is equal to 9. a is equal to 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. 27 3ஆல் டிவைட் பண்ணோம்னாக்க நமக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் இந்த செகண்ட் கண்டிஷன், இப்போ செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். என்னது செகண்ட் கண்டிஷன்? அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 288ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ப்ராடக்ட்னா a மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி இல்லையா? a minus d into a plus d is equal to 288. அப்போ நமக்கு இது ரெண்டையும் வச்சுட்டு சொல்லுங்கள். a minus d into a plus d என்னப்பா? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? a minus b into a plus b வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? இன்ட்டு a is equal to 288. ஏயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே வந்து a வந்து 9ன்னு போட்டோம்னா 81ன்னு கிடச்சிரும். மைனஸ் d ஸ்கொயர், இந்த ஏ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். இந்த ஏயோட வேல்யூ வந்து என்னது? 9ஆ? சரி, அந்த வேல்யூ வந்து நான் இது 288 டிவைடட் பை 9. இந்த ஏயோட அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதோட வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். அப்போ 1 9 is 9, 3 9s are 27, ரிமைனிங் 1. அப்போ 2 9s are 18, 32ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன ஆகுது? மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81 அப்படின்னு சொன்னாக்க என்ன? 81ல் 32 போச்சுன்னா எவ்வளோப்பா? 11ல் 2 போச்சுன்னா 9, 7ல் 3 போச்சுன்னா 4. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 49. தேர்ஃபோர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49. தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? அந்த 3 டேர்ம்ஸ் எழுதிடலாமா? 9 மைனஸ் இஃப் a is equal to 9 and d is equal to plus 2 அப்படின்னு சொன்னாக்க 9 minus 2, 9 plus 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ என்னாச்சு? 7, 9, 11. அதே மாதிரி if a is equal to 9, d is equal to minus 2 அப்படின்னு சொன்னாக்க என்னது? 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2, 9, 9 மைனஸ் 2. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். அப்போ ஃபஸ்ட்டு 11 வரும், அப்புறம் 9 வரும், அப்புறம் 7 வரும். தீஸ் ஆர் த 3 டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். சரியாப்பா? சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குது பாருங்கள். The ratio of 6th and 8th terms of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. 6th term அப்படின்னால என்னதான்? a plus 5d, 6 minus 1d இல்லையா? a plus 5d is to 8th term என்னது? a plus 7d. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று எழுதி அப்புறம் நம்ம கழிச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. a plus 5d is to a plus 7d என்னவா? இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குதாம்மா? இஸ் ஈக்குவல் டு 7:9ன்னு இருக்காமா? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? நம்ம 8லேயே படிச்சிருக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம். ரேஷியோ 2 ரேஷியோஸ் ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு சொன்னாக்க அந்த எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேர்ம்ஸ் ஆஃப் த மீன் டேர்ம்ஸ்னால் நடுவில் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 9 இன்ட்டு a plus 5d இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு a plus 7dன்னு எழுதலாம். a plus 7dன்னு எழுதலாம். சரியா? இப்போ 9a
plus 45D is equal to 7A plus 49D அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னாச்சு, இப்போ நான் இந்த A இந்த பக்கம் வந்துடும், D அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். 9A minus 7A is equal to 49D minus 45D. சரியா? அப்போ என்னாச்சு, 2A is equal to 4Dன்னு கிடைக்குது. இதை சின்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க A is equal to 2D. A is equal to 2Dன்னு கிடைக்குது. இப்போ நம்ம எந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? the ratio between 9th and 13th term. என்னப்பா 9th term என்னது? A plus 8D is to 13th termனா A plus 12D. இப்போ இதில் வந்து ஏயோட வேல்யூ வந்து 2Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ 2D plus 8D is to 2D plus 12D இல்லையா? அப்போ இந்த பக்கம் என்னது 10D is to இங்கே என்னது 14D. D ரெண்டு பக்கம் இருக்க அடிச்சிருங்க, ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, அதனால் D தேவையில்லை. அப்போ 10 is to 14, 5 2ஆல் டிவைட் பண்ணினா 5 2s are 10, 7 2s are 14. Therefore, the ratio between 9th and 13th term is 5:7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை முடிக்கலாம். சரி, அடுத்த சம்பளம் பார்க்கலாமா? சரி, இப்போ என்னப்பா சொல்லியிருக்காங்க, என்ன பெரிய கட்டுரையே இருக்குல்ல. இன் எ வின்டர் சீசன் let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உண்டான டெம்பரேச்சர் வந்து ஒரு ஏபி ஃபார்மேட்டில் இருக்குது. சரியா? அப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க அடுத்து சொல்கிறாங்க, the sum of temperatures from Monday to Wednesday is 0 degree. இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அண்ட் த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 degree. இது செகண்ட் கண்டிஷன். ஃபைண்ட் த டெம்பரேச்சர்ஸ் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. சரி, let us take the temperatures of 5 days as நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இது வந்து A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4Dன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 5 டேர்ம்ஸுக்கு நமக்கு வந்துட்டு எந்த கண்டிஷனும் நமக்கு நோட்டில் தரலை, அதனால் நம்ம இப்படி நார்மலாக எடுக்கிறபடியே எடுத்துக்குவோம் நமக்கு தெரிஞ்சபடியே. இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஜெனரல் ஃபார்மு. அது பிரகாரமே 5 டேர்ம் நம்ம எடுத்துட்டோம். ஃப்ரம் த ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, A plus D plus A plus 2D is equal to 0 சொன்னாங்களா இல்லையா? அப்போ 3A, இது A வந்து 3, அதே மாதிரி Dயும் 3, 3A plus 3D is equal to 0. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னாக்க A plus D is equal to 0. இதுலேருந்து என்ன சொல்லலாம், A is equal to minus Dன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூவாக நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு வேல்யூவாக நம்ம வச்சுக்கலாம், ஏயோட வேல்யூ மைனஸ் டிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரம் த செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, வெனஸ்டே டு ஃப்ரைடே. வெனஸ்டேயோடது என்னதுப்பா, தேர்டு தான். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. வெனஸ்டே வந்து A plus 2D plus A plus 3D plus A plus 4D is equal to என்னவா, 18 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். A 3 times A 3A plus 2D 3D 4D 7 plus 2 9, 9D is equal to 18 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ இங்கே வந்துட்டு நம்ம A is equal to put A is equal to minus T அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க. இன் 2 போட்டேன்னாக்க 3 into ஏக்கு பதிலாக என்ன போட போகிற, மைனஸ் T ப்ளஸ் 9D is equal to 18. அப்போ இது என்ன ஆகிடும், minus 3D plus 9D is equal to 18. அப்போ 6D is equal to 18 கிடைக்குமா? அப்போ D is equal to 18/6, that is 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், Dயோட வேல்யூ +3னா Aயோட வேல்யூ -3ன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்,
நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ இஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3 தென் ஃப்ரம் 1 நம்ம இங்கே வந்துட்டு போய் டியோட வேல்யூ போட்டேன்னாக்கா ஏ இஸ் ஈக்குவல் டு -3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். தேர்ஃபோர் த டெம்பரேச்சர் on 5 days ஆர் நம்ம எடுத்துக்கிட்ட ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன எடுத்தோம், ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d கமா ஏ ப்ளஸ் 4dன்னு எடுத்தோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து என்னது டெம்பரேச்சரு -3 டிகிரி செல்சியஸ். செகண்ட் டே வந்து என்னது 0 டிகிரி செல்சியஸ். ஏன்னு சொல்லுப்பா, ஏங்கிறது +3னாக்க -3ன்னு சொன்னாக்க டிங்கிறது +3 இல்லையா. அப்போ -3 + 3 0. அடுத்து இங்கே வந்து -3 + 2 × 3 கமா -3 + 3 × 3 கமா -3 + 4 × 3. அப்போ -3 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து என்ன வரும் -3 மறுபடியும் +3 டிகிரி செல்சியஸ் +3 டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து 9ல் மைனஸ் போச்சுன்னா 6 டிகிரி செல்சியஸ். இங்கே 12ல் 3 போச்சுனாக்கா 9 டிகிரி செல்சியஸ். அப்படி தான் நமக்கு தேவையான ஆன்சர். பிரியா ஏர்ன்ட் 15,000 in the first month. Thereafter her salary increased by 1,500 per year. சரியா. இப்போ her expenses are 13,000 in the first year and it increased by 900 per year. How long will it take for her to save 20,000 per month? இப்போ பிரியாஸ் ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோ, பிரியாஸ் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 15,000 இல்லையா. ஹெர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோப்பா 13,000. தேர்ஃபோர் ஹெர் சேவிங்ஸ் எவ்வளோப்பா 2,000. இப்போ முதல் மாதம் எவ்வளோ, முதல் வருஷத்தோட முதல் மாதம்னு வச்சுக்கோ. முதல் வருஷம் அவள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறா 2,000 சேவ் பண்ணுறா. சரி, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் மந்தில் நெக்ஸ்ட் இயரில் அவளுக்கு இன்க்ரிமெண்ட், ஹெர் இன்க்ரிமெண்ட் இஸ் 1,500. ஹெர் எக்ஸ்பென்சஸ் இஸ் 900. Expenses is 900. Therefore her savings வந்து என்னது, எப்பயுமே நம்ம வாங்குகிற அமௌண்ட்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு சேவிங்ஸ் 600. அப்போது ஹெர் ஃபர்ஸ்ட் இயர் சேவிங்ஸ் 2,000. அதுக்கு அடுத்த வருஷம் 2,000ஓட ஒரு 600 ஆட் ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷம் 3,200 போகும். இது இப்படியே போயிட்டே இருக்குது. ஒன் ஃபைன் மார்னிங் ஆர் ஒன் ஃபைன் இயர் சி சேவ்ஸ் 20,000. அப்போ ஃபஸ்ட் இயரில் 2,000, அதுக்கு அடுத்த இயரில் வந்து 2,600, அதுக்கு அடுத்து அது வந்து ஒவ்வொரு இயரும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 600 ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ யூஸிங் திஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வி ஆர் கோயிங் டு ரீச் த ஆன்சர். சரி, ஹியர் A is equal to 2,000, D is equal to 600, N is equal to what அப்படிங்கிறது தான் கேள்வி. TN is also 20,000ன்றது கொடுத்துட்டாங்க. செய்யலாமா? ஏற்கனவே சம்மு போட்டிருக்கோம் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மு. அப்போ TNன்றது எப்படி கிடைக்கும்? TN is equal to A plus N minus 1 into D is equal to 20,000. இது வந்து given. இப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? A 2,000 சப்ஸ்டியூட் பண்ணு ப்ளஸ் N minus 1 into D 600 சப்ஸ்டியூட் பண்ணு இஸ் ஈக்குவல் டு 20,000. சரியா? இந்த 2,000 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். முதல்ல N minus 1 into 600 இஸ் ஈக்குவல் டு 20,000 minus 2,000 இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும்? 18,000. 18,000. இப்போ N minus 1 is equal to
18,000 டிவைடட் பை 600 சாரி. அப்போ இந்த 2 0 அடிச்சிடலாம். 1 6 6, இது வந்து 3 6 சார் 18, அப்போ 36 சார் 180. அப்போ n-1 is equal to 30னா n is equal to 30 plus 1, that is 31. அப்போது on the 31st year she could save 20,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சரை சொல்லிடலாம். ஸோ இப்போ எல்லா சமயமே இந்த எக்ஸசைஸில் நானே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நாளன்னைக்கு நான் கிராஃப் ஜாமெட்ரி போடுறதா இருக்கேன். அதோடு நம்ம வேணால் இப்போ எக்ஸாமுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் என்னன்றதை மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.